என்ன ஒரு காமனான விஷயம் அவங்க பண்ணலான்னா, எல்லாருமே வந்து இங்கே நான் பேசுகிற வெக்காபுலரி வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கணும், ஆசமாக இருக்கணும். லைக் இட் ஷுட் அட்ராக்ட் அதர்ஸ், த வே வி டாக் மஸ்ட் அட்ராக்ட் அதர்ஸ், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் ஆக்சுவலி மேண்டேட்டரி. ஸோ இப்போ அந்த பேசிக் லெவலை ரீச் பண்ணுறதுக்காச்சு வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் திங்ஸ் தே நீட் டு டூ? இந்த ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் கம்பல்சரி இன்க்ளூட் பண்ணியிருக்கணுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது வேலிடாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. ஒரு 10 வேர்டில் ஒரு 4-5 வேர்டு 5-6 வேர்டு கிளிக் ஆகிடும். பட் அதை பற்றி கோர்வையாக சேர்ந்து பேச வர மாட்டேங்குது. இந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சொல்லிடுறாங்க? இந்த ஒன் வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கெங்கேருந்து பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு தேவையில்லை. இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணாமல் யாராவது தூங்குறாங்களா இந்த காலத்துலன்னு கேட்டால் ஒரு பெரிய பெரிய கொஷின் மார்க் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த குரூப் டிஸ்கஷனை தாண்டறதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன? குரூப் டிஸ்கஷனை நம்ம மட்டும் எப்படி தப்பாக இருந்தாலும் பேசிகிட்டே இருக்கணுமா, இல்லை ஒரு நிமிஷம் பேசினாலும் இங்கிலீஷில் சூப்பராக பாயிண்டாக பேசுறது முக்கியமா? எந்த விஷயங்கள் குரூப் டிஸ்கஷனில் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணனா கிராக் பண்ணலாம்? Hello Techies, in today's podcast we connecting with our special guest. So நிறைய பேருக்கு ஜாப் எடுக்கணும், ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை முடிச்சுட்டு ஒரு வேலை எடுக்கணும்னாவே அந்த ஜாபுக்கான ஸ்கில்ஸை கூட எப்படியாச்சும் கற்றுப்போம். ஆனால் பிரச்சனையே கற்றுக்கிட்ட ஸ்கில்லை போய் இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல நமக்கு தெரிஞ்சாலுமே கூட எல்லாருமே தடுமாறுற இடம் கம்யூனிகேஷனால ரொம்பவே லாக் வரும். அதனால எக்கச்சக்க பேர்கிட்ட ஸ்கில் இருந்தோம், டேலண்ட் இருந்தோம், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், எம்என்சி மாதிரியான கம்பெனிஸில் பிளேஸ் ஆக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க. அதுக்கு மெயின் திங் உங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதான். சின்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் 20 to 22 இயர்ஸாக வந்து நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜஸ் பேசி இருந்திருப்போம். பட் ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு ஒரு இங்கிலீஷில் பேசணும், ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பேசி கான்வர்சேஷன் வச்சோம்னா அப்படின்னா ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். பட் கண்டிப்பாக அது ஒரு ட்ரைனபிளான ஒரு ஸ்கில் தான். நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிறப்ப அதில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சௌமியா அவங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க மோர்லி இன்டூ 3 to 5+ இயர்ஸாகவே இன்டூ த கம்யூனிகேஷன் சைடு நிறைய காலேஜ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பிளேஸ்மெண்ட் டீமோட கொலாபரேட் பண்ணி நிறைய கம்யூனிகேஷன் ட்ரைனிங் காலேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஓன் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வேல்யூபிளான கான்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெஷராக இருந்த ஒரு ரீசன்ட் கிராஜுவேட்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சௌமியா ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை ப்ளஷர். ஹலோ எவ்ரிவன். கிரேட். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களோட ஜேர்னியை பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. லைக் உங்களோட கம்யூனிகேஷன் ஜேர்னி, நீங்கள் சொல்லித்தரணும்னு நினச்ச விஷயங்கள், டைரக்ட்லி ஸ்டார்டட், தென் அது எப்படி போயிட்டு இருக்கு, நீங்கள் எத்தனை பேரை இம்பாக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர்த்தோட கம்யூனிகேஷன் உங்களால் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் உங்களை பற்றின ஜேர்னி ஷேர் பண்ணுங்க. Okay, thank you so much. So first of all, my journey started அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் செகண்ட் இயரில். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் அ ப்ரொஃபஷ்னல் வே அண்ட் ஃப்ரம் தேர் த ரீசன் பிஹைண்ட் ஐ ஸ்டார்டட் இஸ், அப்போ வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம காலேஜ் படிக்கிற டைமில் நம்மளோட இங்கிலீஷுமே வந்து இட் வாஸ் லைக் இப்படி தான் இருந்திருக்கும். பட் தென் இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு வி ஆர் டெவலப்பிங் இட் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ வாட் மேட் மீ ஆக்சுவலி டு டூ திஸ் இஸ், எப்போவுமே ஒரு கம்யூனிகேஷன் லேகால் வி ஆர் சப்போஸ் டு ஸ்டாண்ட் இன் தி நெக்ஸ்ட் பிளேஸ், ஒரு படி பின்னாடி நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ I'm not into that type of girl. So I thought, okay, communication is the big barrier, then why can't we break it? அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். So later on I come to realize that just because of communication so many people are stepping back அப்படிங்கிற மாதிரி. So I thought, why can't we help to all those persons அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான் இது. அண்ட் லேட்டர் ஆன் மெனி பர்சன்ஸ் ஜாயின்ட் அண்ட் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு ஈஸியாக புரியுது. லைக் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்தா எவ்வளோ ஈஸியாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்தளவுக்கு எனக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, கேப்சர் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறது வந்து இட் ஆக்சுவலி மோட்டிவேட்ஸ் மீ. நம்ம வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க, அந்த ஒரு காமனான ஒரு விஷயந்தான். ஸோ ஐ ஜஸ்ட் லவ்ட் இட் அண்ட் ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி நாட் ஃபார் திஸ் மனி ஆர் சம்திங் எல்ஸ். I just started this in a very happy mind and and later back I got so many good comments like எங்களுக்கு ஈஸியாக புரியுது, எங்களுக்கு டக்குன்னு புரியுது, நீங்கள் சொல்கிற மெத்தட் ஈஸியாக இருக்குது, நாங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடச்சிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும்,
அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலி இட் பூஸ்டட் மீ வெல். அண்ட் ஐ லேட்டர் ஸ்டார்டட் கிளாஸஸ், ஏன் கிளாஸஸ் மாதிரி போட்டு வி ஷுட் ஹெல்ப் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டட். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தாங்க. அண்ட் இன் த மிடில் ஐ வென்ட் டு காலேஜ் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ். ஸோ அங்கே போகும்போது சொல்லவே வேண்டாம், காலேஜ் ஃபைனல் இயர் பாய்ஸ் ஆர் தி irksome. Not only boys, girls are also the irksome, but boys are actually naughty guys. So they அப்படி ஒரு நாட்டி பர்சன்ஸாக இருக்கவங்க, தே ஆர் ஷோயிங் சம் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் அப்படிங்கும்போது தட் ஆக்சுவலி கேவ் சம் இம்பேக்ட். சரி, அப்போது இது நீடாக இருக்கங்காட்டு அவ்வளோ வாழுத்தனம் பண்ணுற பசங்களே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் என்னென்ன எஃபர்ட் போட்டு இன்னுமே எப்படி இது சிம்பிளாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்டாக இம்பேக்ட் ஆனது என்னென்னா, ஒரு பையன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இதை நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸாக தான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு உட்காரக்கூட விருப்பம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க, என்னோடய ஸ்லாட் முடிஞ்சு அந்த டேஸ் முடிஞ்சு ட்ரைனிங் முடிகிற டைமில் நான் இங்கே இப்போ இந்த இடத்துல நின்று கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கு காரணம் இந்த மேன் தான் அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் ஆக்சுவலி a great filling moment to me. So okay, there I understood, okay, I'm giving some impact with the students, so why can't we continue? அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. That's all. ஓகே, சூப்பர், கிரேட். ஸோ எக்கச்சக்க பீப்புளோட லைஃப்பில் நீங்கள் பர்சனலாக ஆஃப்லைன்லேயே இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய பேர்த்தோட கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட் மூலிமா நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேர் ஸ்ட்ரகிளாக இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ நீட் டு ஆஸ்க், லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கம் அப் ஃப்ரம் அ தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட் இல்லைனா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் கூட ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். ஒருத்தட்ட பேசுறது இங்கிலீஷில் பேசுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க நிறைய பேர். அது ஸ்பெசிஃபிக்கலாக அது இன்டர்வியூவில் போய் பேசணுன்னா ரொம்பவே தடுமாறிடுறாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குறது என்ன, எந்த விஷயத்த பண்ணுனா அவங்க கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணலாம்? ஓகே, இது ஆக்சுவலாக ரொம்ப காமனான கொஷின். ஸோ மெனி பீப்புள்ஸ் ஆர் கம்மிங் அப் வித் திஸ் கொஷின். என்ன ஒரு காமனான விஷயம் அவங்க பண்ணலான்னா, எல்லாருமே இங்கே நான் பேசுகிற வெக்காபுலரி ரொம்ப சூப்பர்பாக இருக்கணும், ஆசமாக இருக்கணும், லைக் இட் ஷுட் அட்ராக்ட் அதர்ஸ், த வே வி டாக் மஸ்ட் அட்ராக்ட் அதர்ஸ், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் ஆக்சுவலி மேண்டட்டரி. நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசணும்னு விருப்பப்படும் போது நம்ம பேசுகிற சென்டென்ஸ் அடுத்தவங்களுக்கு புரியுதா, சிம்பிள் வேல இருக்குதாங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே இட் இஸ் மேக்ஸிமம் எனஃப். அண்ட் போக போக அந்த ஃப்ளூவன்சி லெவல் அப்படிங்கிறது வந்துடும். மேக்ஸிமம் இன்டர்வியூவர்ஸ் உங்களுக்கு ஃப்ளூவன்சி இருக்கா, நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு நல்ல தெளிவாக புரியுதாங்கிறத தான் பார்ப்பாங்களே ஒழிய அந்த ஒக்காபுலரி ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கா, ரொம்ப எப்போ பேசுகிற ஒக்காபுலரியுமே ரொம்ப ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது நாட் மெனி கம்பெனிஸ் ஆர் ஆக்சுவலி அதிலேயே பாயிண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. ஸோ த பேசிக் திங் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ளூவன்சியாக கற்றுக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, லேர்ன் நியூ வொக்காபுலரிஸ் எவ்ரிடே அண்ட் ட்ரை இம்ப்ளிமெண்டிங் தோஸ் வொக்காபுலரிஸ் இன் யுவர் ரெகுலர் டே டு டே லைஃப். அப்படி நீங்கள் ரெகுலர் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன்னா அப்படித்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தவிழ்ந்து நடந்து தானே வரும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ அப்போவே நான் சூப்பராக பேசணும், யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் ஜஸ்ட் பிரேக் தோஸ் ஹெசிடேஷன்ஸ் அண்ட் கம் ஃபார்வர்ட் வித் யுவர் நார்மல் பேசிக் கம்யூனிகேஷன் அண்ட் லேட்டர் ஆன் அதுவே உங்களுக்கு க்ரோத் கொடுத்துரும். ஸோ ஸ்டார்ட் வித் த பேசிக் திங்ஸ் போதும். ஓகே, சூப்பர். ஸோ அதாவது கம்பெனி சைடில் ரொம்ப பெரிய இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட்டாக நம்ம நினைக்கிற விஷயத்த கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாவே போதும். ஸோ பீப்புள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கிலீஷ் பேசினாவே ஃபைன் அப்படின்னு. பிகாஸ் ஈவன் அப்புறம் நீங்கள் கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னா கூட யூ கேன் டெவலப் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். தட் இஸ் நாட் ஈவன் அ பிக் டீல். கம்யூனிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அ திங், நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நல்லா பேசணும்னு தடுமாறுற நேரம் we can just focus on the level of communication so that we can improve step by step. Got it. So basic level இருந்தாலே fine, great. So இப்போ அந்த basic level ரீச் பண்ணுறதுக்காச்சு what are the first practical things they need to do? லைக் ஓகே ஒரு பேஸ் லெவல் தெரியணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நான் பேசினதில்லை இங்கிலீஷ் எதுவுமே. இப்போ ஸ்கூல் சைட்லேயுமே ஃப்ரெண்ட்ஸோடய யார்ட்டையும் பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. காலேஜ்லேயுமே தமிழ் தான் பேசணும், எங்கேயுமே இங்கிலீஷ் பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் எவ்வளோ பேசுவேனே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, என்ன கண்டிஷன்னு புரியல. இப்போது ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஸ்டெப்ஸாக என்னென்ன எடுத்து வச்சா என் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணலாம். லைக் நியூஸ் பேப்பர் படிக்கலாம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்த ப்ராக்டிக்கலாக சஜஸ்ட் பண்ணுவீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 நாள்லையோ 60 நாள்லையோ டெவலப்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, பேசிக்கலி நான் இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிற ஒரு விஷயந்தான். லைக் 1 day 1 word, திஸ் இஸ் அ மந்த்ரா விச் ஐ ஃபாலோடு. என்னென்னா
கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை, நம்ம வந்து ரொம்ப நிறைய வார்த்தை கற்றுக்க போனால் தான் கன்ஃபியூஸ் ஆயிரும், இல்லை நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு வார்த்தை கம்பல்சரி லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த ஒன் வேர்டை கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கொண்டு வரலான்னா, நம்மளோட லைஃப்பில் அந்த வேர்டுக்கு ரிலேட்டடாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். அந்த சினாரியோவை யோசித்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா இட் வுட் பி ஆக்சுவலி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஈஸி. ஸோ தட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு டைம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது அந்த வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ நம்ம எந்த இடத்துல லேக் ஆகும்னா, பேசிக்கலி இப்போ நான் வந்து இந்த பொருளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எடுக்கிறேன் அந்த டேக் அப்படிங்கிற வேர்டு தெரியலன்னா தான் அந்த இடத்துல தடுமாறுவோம். ஸோ உங்களுக்கு வொக்காபுலரிஸ் நிறைய ப்ராக்டிஸ் ஆக உங்களுக்கு அந்த லைக் ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அட்டைன் ஆகிட்டே வரும். இந்த ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சரௌண்டிங்கிறது கிடைக்காது, இல்லை வீட்டில் பேசினாலுமே வந்து ஐம் நாட் பிளேமிங் ஆல் தி பேரண்ட்ஸ் ஆர் ஆல் தி ஃபேமிலிஸ், பட் சர்டைன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் லைக் பீட்டர் அப்படின்லாம் சொல்கிறது இன்னுமே நடைமுறையில் இருக்குது, ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். நம்மளுக்கு என்ன வருதோ ஜஸ்ட் ட்ரையிங், அவ்வளோதான். உங்களுக்கு சரௌண்டிங்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஆஸ் அ நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் தி பெஸ்ட் சொல்யூஷன். அண்ட் தென் பாட்காஸ்ட் ஆர் nowadays a very great solution. Even if you are doing work, just நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் கேட்குறது மூலிமா you come to listen so much of vocabularies and the way how they talk, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற விதம் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மூவிஸை தாண்டி வாட் ஐ சஜஸ்ட் இஸ் ஆக்சுவலி a வெப் சீரிஸ். பிகாஸ் வெப் சீரிஸை பொறுத்தவரையில் ஒரு சீரீஸ் முடியறதுக்குள்ள அடுத்த சீரீஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கனெக்ட் இருக்கும். அதனால நம்ம வேர்டுக்காக பார்க்குறோமோ இல்லையோ அந்த சீரீஸ் முடியணுங்கிறதுக்காக பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது யூ கம் டு கெட் ஸோ மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து யூ கம் டு லேர்ன் ஸோ மச் ஆஃப் vocabularies. நோட் தோஸ் vocabularies அண்ட் யூஸ் தட் இன் யுவர் ரெகுலர் லைஃப். இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களோட க்ரோத்தை நீங்களே பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பூஸ்டராக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் உங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது எவ்ரிடே வர்றது நல்லா உங்களுக்கே தெரியும். ஓகே ஸோ டெய்லி ஒன் வேர்டாக நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா அதை நம்ம சென்டென்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே ஏன் யோசிச்சு பாருங்க, அந்த மாதம் முடியிலேயே 30 வார்த்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அண்ட் வருஷங்கில 365 days. இட் இஸ் லைக் அ ஸ்மால் டிக்ஷனரி. காட் இட். ஸோ கண்டிப்பாக அது ஒரு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி ஒரு வார்த்தையாக கற்றுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது. அடுத்தது எனக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், ஓரளவுக்கு இஸ்வாஸ் இதெல்லாம் போட்டு பேசுகிறேன். பட் இந்த கிராமருங்கிறதுலாம் நான் அந்த அளவுக்கு ஸ்கூல்லையும் படிக்கல. ஸோ கிராமர் எனக்குலாம் தெரியாது, எந்த அளவுக்கு எந்த இடத்துல இஸ்வாஸ் தான் போடணும், எந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் போடணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இங்கிலீஷில் எக்கச்சக்கமாக இருக்குது. கிராமரை பற்றியே 1st-லேருந்து 10th வரையும் எடுக்கிற அளவுக்கு பெரிய சிலபஸே இருக்குது. அவ்வளோ விஷயத்தை இப்போ என்னால் கற்றுக்க முடியுமான்னு தெரில. நான் பேசுறதுமே கரெக்டாக தான் பேசுறேன்னான்னு தெரில. லைக் வந்து கிராமராக ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுவோன்னு தெரில. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இதை எப்படி தாண்டி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு பேசினாவே ஓரளவுக்கு பேசிடலாம்னா என்ன பண்ணலாம்? ஓகே, இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் கிராமர்னு கூட நான் சொல்லுவேன். என்கிட்ட செய்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டிமாண்ட் பண்ணுறது என்னென்னா, எனக்கு கிராமர் இல்லாமல் எப்படி ஈஸியாக தப்பு இல்லாமல் பேசுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. தி ஆன்சர் இஸ் ஆக்சுவலி அ பிக் நோ, பிகாஸ் விதவுட் கிராமர் யூ கேனாட் ஃப்ரேம் அ பர்ஃபெக்ட் சென்டென்ஸ். கிராமர் இஸ் ஆக்சுவலி அ மேண்டிட்டரி திங். நம்ம எப்படி தமிழில் வந்து இலக்கணம் தெரியல அப்படின்னா நாளைக்கு நான் கோயிலுக்கு வருவேன்னு தான் சொல்ல முடியும், வந்தேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் தான். ஸோ நான் வந்து பேசிக்காக என்னென்ன மேஜர் டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுவேன்னா, லைக் டென்சஸ் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். டென்சஸ் இருந்தால் தான் வந்து உங்களால் டைமிங்ஸை கரெக்டாக டினோட் பண்ணி த வே யூ ஃப்ரேம் தி சென்டென்ஸ் இஸ் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நம்ம சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கும்போது டென்சஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டென்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் அப்படிங்கிறது வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு டாப்பிக்கும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் அட் ஆல் லைக் தட். அந்த மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னு அனலைஸ் பண்ணிவிட்டு லேட்டர் ஆன் கோ வித் த பேசிக்ஸ் லைக் டென்சஸ், ஒரு ஆர்டிகல்ஸ், ஒரு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், இந்த மாதிரி முக்கியமான கான்டென்ட்ஸில் ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த ரிலேட்டிவ் கம்மியாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பை ஸ்பீக்கிங்லேயே வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். த மேஜர் திங் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் and sentence formation and tenses,
articles, like determiners also plays a major role, and as well as this active passive voice. If you want to make your communication in a very professional manner, இன்னரால இப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே யூ வில் கெட் அ வெரி குட் கம்யூனிகேஷன் ஹானஸ்ட்லி. ஓகே ஓகே. ஸோ மெயின்லி இன்டூ கிராமர் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. கிராமர் பார்த்து தான் ஆகணும், ஆனால் கிராமரையே பார்த்தாகணும் இட் இஸ் நாட் அ பிக் திங். ஏன்னா நீங்கள் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை போய் செக் பண்ணி பாருங்களேன், தேர் ஆர் மிஸ்டேக்ஸ். அண்ட் சீரியஸ்லி நம்ம வீடியோஸில் வந்து செக் பண்ணாலுமே கிராமட்டிக்கலாக ரொம்ப டீப் இன்ட்டு பார்த்தோம்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆல்சோ டூ மிஸ்டேக். நம்ம இங்கே தமிழ் எப்படி கொலைக்கியல் தமிழ்னு சொல்கிறோம், தி சேம் திங். ஸோ டோன்ட் ஜஸ்ட் ரஷ் ஒன்லி இன்டு தி கிராமர், பட் கிராமர் இஸ் மேண்டட்டரி. ஓகே ஓகே ஃபைன். ஸோ கிராமர் கண்டிப்பாக இல்லைனா ரொம்ப தப்பாக போயிருங்கிறது ரொம்ப தெளிவாக புரிய வருது. பட் நெக்ஸ்ட் திங் வந்து நிறைய பேருக்கு கிராமர் புரியுதோ இல்லை என்ன மிஸ்டேக்னே தெரில, பட் மைண்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதை ஒருத்தர் இங்கிலீஷ் ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க, இல்லை ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கேள்வி கேட்குறாங்கன்னா மைண்டுக்குள்ளே இருக்குது அதோட ஆன்சர், பட் அது வார்த்தைகளாக வெளியில் வர மாட்டேங்குது. லைக் இங்க இருக்குதுடா, இங்க வர மாட்டேங்குது. இது வந்து நிறைய பேர்த்தோட ப்ராப்ளமா இருக்கு. ரொம்ப ஒருவேளை நர்வஸா பயமா இருக்கனால ஒரு சில பேத்துக்கு பேச வர மாட்டேங்குது, இல்லை ஒரு சில பேத்துக்கு அது வந்து டக்குன்னு சென்டென்ஸா ஒரு 10 வேர்ட்ல ஒரு 4-5 வேர்டு 5-6 வேர்டு கிளிக் ஆயிடும், பட் அதை பத்தி கோர்வையா சேர்ந்து பேச வர மாட்டேங்குது. இந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன்? ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மைண்ட் வரைக்கும் வந்துடும், ஆனால் அது வெளியே வராது. லைக் இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது வந்து நல்ல ஒரு அழகான கவ்வாவும், லைக் வெளியே விடுறது வந்து ஒரு குட்டி நாய் மாதிரி அப்படியெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு மேஜர் ரீசன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சைட் ஆகட்டும், இல்லை காமனாக கேட்டப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்ன ஆகட்டும்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து சப்போஸ் நான் பேசுகிறது வந்து இலக்காரமாக சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இதுக்கு இப்படி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஹெசிடேஷன் தான் வந்து எனக்கு மைண்டில் சென்டென்ஸ் கரெக்டாகவே இருந்தாலும் அதை ஃப்ரேம் பண்ணி நான் வரும்போது எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குதுங்க மேம் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸோட ஹானஸ்ட் ரிப்ளையாக இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் ரீசனும் கூட. என்னென்னா நம்ம ஆப்போசிட் பர்சனை ரொம்ப மைண்ட் பண்ணி நம்மளுடைய பேசிக்காக அது ஒரு சென்டென்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சென்டென்ஸாக கூட இருக்காது, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கூட நம்ம பேசுகிறதுக்கு வந்து தடுமாறிடுவோம். So what I actually suggest is just break your hesitation. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னால் என்ன பிரச்சனை, இன்றைக்கி வந்து they may see you and laugh. நான் இன்றைக்கி கொஞ்சம் தடுமாறி இங்கிலீஷ் பேசுகிறேன், ஸோ ஒருத்தவங்க என்னை பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு இவ்வளோதான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க, ஓகே இட்ஸ் ஃபைன், டுடே ஐ எம் இன் திஸ் லெவல். ஆனால் இதே ஒரு 5 years லேட்டர், இல்லை ஒரு 2 years லேட்டர், இல்லை 1 year லேட்டர் இதே ஃபீல்டில் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இஃப் யூ ஆர் ஆக்சுவலி இன்டு லேர்னிங் அ லாங்குவேஜ் ஆர் ஆக்சுவலி இன்டு லேர்னிங் வாட் எவர் மேபி, make yourself improve. Don't think about others. Don't think like others என்ன சொல்லுவாங்க, யாராவது ஹெசிடேட் பண்ணி நம்ம பேசும்போது அதை யாராவது மார்க் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு விஷயம் கற்றுக்குறோம், எப்படி கற்றுக்கிட்டா என்ன, நடக்கும்போது விழுகாமலா நடக்கிறோம், அப்படியே பேச ஆரம்பிக்கிறதா. ஸோ மேக் எவ்ரி திங் இன் அ ப்ராக்டிக்கல் வே. அண்ட் நிறைய பேசி பழகும்போது யூ கம் டு கெட் எவ்ரி திங் இன் அழகான ஒரு ஃப்ளோவில் வந்துடும். ஸோ அதை யோசிச்சுட்டு பேசாமல் இருக்கிற நேரம் பேசித்தான் பாருங்களேன் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே ஓகே. ஸோ தைரியமாக பேசிடணும் இறங்கி, ரைட்? அவ்வளோதான், களத்தில் இறங்கிருங்க, அவ்வளோ அந்த மாதிரி தான். சூப்பர். அதுக்கு ஒரு சின்ன டிப்பா ட்ரிக், இதை பண்ணுங்க உங்களுக்கு வந்துடும், பேசிடுவீங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் ஓகே வச்சுட்டு பேசுறது ஓகே, பட் தாண்டி இந்த விஷயத்த பண்ணுங்க உங்களால் பண்ணிட முடியும்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க அந்த டிப்பா, அது மனசில் இருக்க விஷயத்த கொண்டு வர? ஓகே, ஸோ யூ கெட் சம்திங் இன் யுவர் மைண்ட். இப்போ நான் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ணுற ஒரு ஸ்டேட்டஸில் தான் நம்ம மைண்ட் இருக்கும். அண்ட் தட் சென்டென்ஸ் ஆக்சுவலி பக்கா ஃப்ரேம்டாக நம்மளோட மைண்டில் இருக்கும். நமக்கு ப்ராப்ளமே என்னென்னா நம்ம வெளியே அது வேர்டாக வெளியே வரும்போது we get so much of confusion. அதுதான் ப்ராப்ளம். ஸோ the only key solution here is do practice. வேறு வழியே கிடையாது. அது தப்போ சரியோ ஸ்பீக் அப். அது வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஆகட்டும், ஸோ மச் ஆஃப் ராங் ஸ்டேட்மெண்ட்டோடு வரட்டும், வாட் எவர் மேபி. யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வி ஆர் கம்மிங் அப் வித் ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜிஸ். நம்ம பேசினா நம்ம கூடவே பேசுகிற மாதிரி வி ஆர் கெட்டிங் ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜிஸ். லைக் ChatGPT பற்றி தெரியாத ஆள் இப்போ யாரும் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல, அந்த மாதிரி வி ஆர் இன்டு தி டெக்னாலஜிஸ். And there is another app called Sentence Master.
இட் இஸ் ஆக்சுவலி a வெரி பேசிக் ஆப். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸாக இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அது சென்டென்ஸ் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது ஒரு கேம் மாதிரி இருக்கங்காட்டி இட் ஆக்சுவலி கிவ்ஸ் சம் இன்ட்ரெஸ்ட். அதே போல் தெர் இஸ் another வே, ஜெமினி ஏஐ டூல், நமக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. ஸோ இட் ஆக்சுவலி ஸ்பீக்ஸ் லைக் அ ஹியூமன். நான் வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா அதுவும் என்கிட்ட பேசுது. அப்போது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சும்மா பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கூட வெளியே நமக்கு கம்யூனிகேஷன் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பை தி ஃப்ளோவில் வந்துடும். அந்த இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. ஸோ த ஒன்லி வே டு சால்வ் திஸ் இஸ் ஸ்பீக் அப், கம் அப், டாக். அவ்வளோதான், ப்ராக்டிஸ், அவ்வளோதான். நோ அதர் வே. சூப்பர், கிரேட். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸ்பெசிஃபிக்லி இன்ட்டு டூல்ஸை பற்றிலாம் பேசியிருந்தீங்க, ஜெமினி அண்ட் தென் மற்ற விஷயங்களை பற்றி. அது ஸ்பெசிஃபிக்லி இன்ட்டு ChatGPT. இன்ஃபேக்ட் நானே ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள் ChatGPTலேயே நமக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே அந்த ஆடியோ விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசினோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் ஃபார்மெட்டில் எடுக்கும். ஸோ நீங்களே ஜஸ்ட் அந்த மைக் ஆன் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே கூட பேசலாம். நார்மலாக இங்கிலீஷில் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ ChatGPT பேசிட்டிங்கன்னா அந்த திருப்பி அது ரீட் ஆகி டெக்ஸ்ட் ஃபார்மெட் ஆகி ChatGPT இருக்கும். அதை சென்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெக்ஸ்ட்லேயே கூட இது வந்து நான் பேசினது என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அவுட் ஆஃப் 100ல் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த இடத்துல நான் மாற்றுறோம், எந்தெந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ChatGPT டீகோட் பண்ணி கொடுத்துரும் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் த கான்ஃபிடன்ஸ். லைக் இப்போ அவுட் ஆஃப் 100ல் உண்மையுமே நீங்கள் நல்லா பேசிங்கன்னா ChatGPT 80 கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் கூட கிடைக்கும் உண்மையில் நல்லா பேசியிருந்தீங்கன்னா. இல்லை நீங்கள் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கீங்கன்னா ChatGPT சொல்லிடும். அட்லீஸ்ட் ஆஃப் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறதையாச்சும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது நான் பேசிக்காக நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது. ப்ளஸ் அதுலேருந்து எப்படி டெவலப் பண்ணணும் ChatGPT ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்டாவே ChatGPT நிறைய கைட் பண்ணுறதுக்கு. ஸோ எனஃப் டூல் இருக்குது. சௌமியா சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக டெய்லி ஒரு 1 hour ஆச்சு ChatGPT இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஆடியோ பேசி இன்ட்ராக்ட் பண்ணி சுற்றி யாருமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல தான் பீப்புள் யாருமே இல்லை மிரர் ப்ராக்டிஸ் அப்பெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே அட்வான்ஸாக தாண்டி இந்த அளவுக்கு டீகோட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் யூஸ் பண்ண பாருங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஐ லைக் டு ஆட். ஸோ அதான் சௌமியா, கிரேட், சூப்பர். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங், ஒரு இன்டர்வியூ போகிறப்போ ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடம் வருது அப்படின்னாவே குரூப் டிஸ்கஷன் மூலிமா நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் இருக்கும், ஆப்டிடியூட் எல்லாமே இருக்கும். அடுத்தது குரூப் டிஸ்கஷன் தேட தான் இன்டர்வியூ உட்காரப்பாங்க. நம்மளால நிறைய பேர் இந்த செகண்ட் குரூப் டிஸ்கஷன்லேயே தடுமாறி வெளில வந்துடுறாங்க. அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனையாயிருது. இந்த குரூப் டிஸ்கஷனை தாண்டறதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன? குரூப் டிஸ்கஷனை நம்ம மட்டும் எப்படியே தப்பாக இருந்தாலும் பேசிகிட்டே இருக்கணுமா, இல்லை ஒரு நிமிஷம் பேசினாலும் இங்கிலீஷில் சூப்பராக பாயிண்டாக பேசுறது முக்கியமா? எந்த விஷயங்கள் குரூப் டிஸ்கஷனில் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணனா கிராக் பண்ணலாம்? திஸ் இஸ் அ சூப்பர்ப் கொஷன். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பாப்பிங் அவுட் திஸ் கொஷன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கும்போதே வந்துட்டு இன் சர்டைன் பிளேசஸ், ஐம் நாட் மென்ஷனிங் ஆல் தி பிளேசஸ், இன் சர்டைன் கம்பெனிஸ் குரூப் டிஸ்கஷனே உங்களுக்கு 2 செஷனாக வந்து டிவைட் ஆகும். with a big group and with the selected persons அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டபுள் குரூப்பாலாம் வந்து டிவைட் ஆகிற கம்பெனிஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் டிஸ்கஷனை பொறுத்தவரையில் என்னென்னா, ஒன்று நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களை விட நம்ம அந்த பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற நாலேஜை அஃப்கோர்ஸ் தே வில் நோட். இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரை விட நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருக்கமோ கம்பெனிஸ் வில் டேக் தி குட் பீப்புள்ஸ் ஒன்லி. லைக் நம்ம அந்த 10 பேரில் கம்மியாக இருக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி தே ஓன்ட் டேக். அவங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் தான் எடுப்பாங்க. லைக் இப்போ சொல்கிற தக்ஸ் மாதிரி என்ன நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு தான் நல்லது அப்படிங்கிற அந்த தக் லைஃப் மாதிரி தக் கோட் மாதிரி இருந்தால் தான் வந்து கம்பெனிஸ் செலக்ட் பண்ணுற சிச்சுவேஷன்லேயே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 பேரை விட நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ணுறீங்க அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த குயிக்காக ஆன்சர் பண்ணுறதுல எவ்வளோ வேலிடான ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. ஃபார் சே அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்களேன். அப்போது அந்த கொஷனை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலான்னா அதுக்கான ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் டு ஷேர் தட் எனக்கு அதில் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யூ கேன் கிவ் த சொல்யூஷன் டு தட் ப்ராப்ளம். ஒருவேளை நான் அந்த பிளேஸில் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருந்திருப்பேங்க சார், அதனால் இந்த சொல்யூஷன் வந்திருக்கும். ஸோ நம்ம கம்பெனி வந்து இந்த ப்ராப்ளம்லேருந்து இவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக சிம்பிள் மெத்தட்ஸில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கம்பெனி வில்
டேக்கர்ஸ். ஏன்னா நம்ம சொல்கிற மெத்தடாலஜியும் சரி அடுத்தவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கா, அது வந்து இந்த காலத்தில் எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வந்து நான் வேலை செய்யணும், எனக்கு நிறைய சம்பாத்தியம் வரணும், நான் எங்கே வேணால் ஊர் சுற்றணும், எல்லா பணமும் எனக்கு வரணும், ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் அ காமன் திங் இன்க்ளூடிங் மீ, ஒத்துக்கணும் இல்லையா? நானுமே வந்து யோசிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் லைக் தேர் ஆர் சம் இன்டர்வியூஸ் ஸ்ட்ரெஸ் கொடுத்து எடுக்கிற இன்டர்வியூஸ் கூட இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மேனரிசம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நீட்டாக எஃபெக்டிவாக குயிக் மேனரில் அட் தி சேம் டைம் வேலிட் பாயிண்ட்ஸோடு உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் குரூப் டிஸ்கஷனில் உங்களை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திஸ் இஸ் தி வேலிட் பாயிண்ட். அண்ட் அதை தாண்டி நீங்கள் கொடுக்குற வேலிட் பாயிண்ட்ஸில் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறது இட் இஸ் நாட் அ குட் திங். ஒரு நடைமுறையிலே ஆகட்டும் இல்லை இன்னொருத்தவங்க சொல்கிற பாயிண்ட்லேயே ஆகட்டும் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸே கொண்டு வர்றது இட் இஸ் நாட் ஈவன் அ குட் திங். அதே போல் இப்போது நான் ஃபஸ்ட்டாக பேசினா மட்டும்தான் என்னை எடுத்துக்குவாங்களா இல்லைன்னா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படியெல்லாம் கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் கம்மிங் அப் இன் தி செகண்ட் பொசிஷன் ஆர் தி தேர்ட் பொசிஷன், ஒரு மூணாவது ஆளாக பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வேல்யூபிளாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க, எந்த அளவுக்கு வேல்யூபிளாக கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. உங்களுடைய லைக் ப்ரொஜெக்ஷன் மேனரில் தான் இருக்குது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் கம்மிங் அப் வித் அ வேலிட் பாயிண்ட் வித் அன் எஃபெக்டிவ் கான்டென்ட். யூ கெட் அ ஹை சான்ஸ் in the selection process. ஓகே ஸோ எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. லைக் எத்தனாவதாக பேசுகிறோங்கிறது முக்கியம் இல்லை, ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படியான ஒரு வேல்யூபிளான சொல்யூஷன் கொண்டு வரதுங்களையும் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தே கிவ் சான்ஸ் டு ஆல் தி பீப்புள்ஸ், எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுப்பாங்க. எப்படி ஈவன் சாட் ஜிபிடியில் வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ் போட்டுட்டு இதில் இருக்க கிராமரை மட்டும் கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் பண்ணுதோ, அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு ஓரளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக பேசுகிறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணி காட்டுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை நீங்கள் எஃபெக்டிவாக பண்ணிங்கன்னா கூட you get a chance over there. So make sure you present your way in a very neat clear manner with a valid points that actually gives you an effective way. Got it. So இந்த இடத்துல எனக்கு ஒரு மெயின் விஷயம் தோணுது, லைக் கம்யூனிகேஷன் இன்டர்வியூல போய் பேசுறது இல்லை குரூப் டிஸ்கஷன்ல பேசுறது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் இங்கிலீஷை நல்லா பேசுறதுங்கிறத தாண்டி நம்மளோட பாடி லாங்குவேஜ் இன்க்ளூட் ஆயிருக்கு, வே ஆஃப் நம்ம எப்படி போகிறோம், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள், எப்படி ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கிறோம், எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கு மெயின் திங். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷை மட்டும் நல்லா பேசணும் அப்படிங்கிறத தாண்டி அதர் விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஓகே, ஸோ அதர் விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களோட மேனரிசம், அசெட், பாடி லாங்குவேஜ், அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறோமா, எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா, லைக் வி ஆர் ஆக்சுவலி மேக்கிங் சம் ஐ கான்டாக்ட்ஸா, இல்லை நம்ம பேசுகிற விதத்தை வந்து த டோன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசுகிறேங்கிற ஒரு தாட்டில் இருந்துட்டு லைக் ஹார்ஷாக சொல்லிடக்கூடாது. தட் இஸ் ஆக்சுவலி அ ராங் திங். ஸோ அதனால் நம்ம பேசுகிற விதமாகட்டும், நம்ம பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி பேசுகிற விதமாகட்டும் பிளேஸ் ஆக்சுவலி அ மேஜர் ரோல். நம்ம எந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்கள க்ரீட் பண்ணி நார்மலாக ஒரு ஜென்டில் பர்சனாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேர் வி ஷோ ஆர் ஹம்பிள் வித் அ குட் நாலேஜ். ஸோ ஜஸ்ட் ஒன்லி நாலேஜ், நீங்கள் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒன்லி கம்யூனிகேஷன் அது வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணாது. த வே ஹவ் யூ பிஹேவ், த வே ஹவ் யூ ஆக்ட் ஓவர் தி அதர் பீப்புள்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பேசும்போது கரெக்டான பாடி லாங்குவேஜ் இருக்கணும், கரெக்டான கான்டாக்ட்ஸ் இருக்கணும், கரெக்டான க்ரீட்டிங்ஸ் இருக்கணும், அண்ட் ஹவு தி வே யூ ஆர் பாயிண்டிங் அவுட் யுவர் வேலிட் பாயிண்ட்ஸ், நீங்கள் வைக்கிறக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக நீட்டாக வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கவர் ஆகி தான் குரூப் டிஸ்கஷனோட செலெக்ஷன் இருக்கும். த பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி குட், நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நீங்கள் செலக்ட் ஆக மாட்டீங்க. எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஓகே இதை தாண்டி நிறைய பேர் இப்போ இந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் பேசுறதுலேயே ஒரு சில பேர் வந்து டாப் 10 இன்டர்வியூ கொஸ்டின், டாப் 20, 30 நோட்டில் எழுதி வச்சுட்டு அந்த விஷயங்களை இன்னும் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம் மாதிரி அங்கே டெல்மி அப்படி ஒரு சொல்லப்போனா நம்ம ஒப்பிச்சிடலாம். வேர் யுவர் சி யுவர் கரியர் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்னா இதை நம்ம சொல்லிடலாம், நம்ம கம்பெனியில் எப்படி க்ரோத் எடுத்தோம்னா இதை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு சில பீப்புள் வந்து ஒரு சில சென்டென்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு தே ஆர் ப்ரிப்பரிங் அந்த இன்டர்வியூவில் போகிறாங்க. அப்படிலாம் போனால் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை அப்படிலாம் போனால் எந்த நேரத்தில் நம்ம மாட்டிக்க சான்ஸ் இருக்குது? ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ்? ஓகே ஃபைன்.
இது வந்து எனக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு வர்றது தான். அண்ட் இப்போவுமே வந்து நீங்கள் வெப்சைட்ஸில் போய் ரேண்டம் இல்லைனா காமன் இன்டர்வியூ கொஷின்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஒரு 20 to 30 கொஷின்ஸ் வந்து காமனாக எல்லா இன்டர்வியூ பர்சன்ஸும் கேட்குற கொஷின்ஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபுக்கு நானே என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல, என்னாலும் இந்த 8 பாயிண்ட்டை சொல்லி தப்பிச்சுட்டா அது வெளியே வந்துடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்த நாள்லாம் உண்டு. ஈவன் இப்போவுமே வந்து இட்ஸ் சம்மன் இஸ் ஸோ மச் ஸ்ட்ரகிளிங், அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஐ டூ சஜஸ்ட் இந்த ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் கம்பல்சரி இன்க்ளூட் பண்ணியிருக்கணுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது வேலிடாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது எல்லா நேரத்துலேயும் கை கொடுக்குமா அப்படின்னலாம் கொடுக்காதுங்க, அதுதான் உண்மை. ஏன்னா எல்லா கம்பெனிஸும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரும் வந்து ஒரே விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் கிடையாது. certain companies go with certain concept. அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன தேவைப்படுதோ அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம காமனாக ப்ரிப்பேர் பண்ணுற இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து ஹெல்ப்ஸ் இன் certain places பட் நாட் இன் ஆல் தி சினாரியோஸ். ஏன்னா இப்போ நான் போகிறது வந்து ஒரு எம்என்சி கம்பெனி அப்படிங்கும்போது சில பேசிக் கொஷின்ஸ் வந்து எம்என்சியில் இது கம்பல்சரி கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் அந்த எம்என்சி கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கலாம். அப்போது அவங்க கம் அப் வித் தட் கொஷின், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அந்த பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லி they will come up with that questions. ஏன்னா நாளை பின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் அதை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்கள் டீமை நீங்கள் எப்படி லீட் பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா, டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கா, ஈவன் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கா, அந்த வே எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க, எவ்வளோ குயிக்காக முடிப்பீங்க. பிகாஸ் குயிக் அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்ரி ஒன் இஸ் ரெக்வயரிங். எனக்கு 4 நாளில் ஒர்க் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னோம்னா 2 நாளில் ஒர்க் முடிச்சு கொடுக்குறவன் தான் திறமைசாலி. 4 நாளில் ஒர்க் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி 4 நாளில் ஒர்க் முடிச்சு கொடுத்தாலும் நீ சோம்பேறியான்னு தான் கேட்குற மாதிரி சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த மாதிரி இருக்கங்காட்டி we cannot just rely only on the questions from the Google or the websites or the resources. அதை மட்டும் ரிலை ஆகி இருக்கிறது வந்து it is not at all good. இப்படி ஆன் ஸ்பாட் பாப்அப் கொஷின் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திணற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடும். ஸோ த திங் இஸ் என்ன கொஷின் எப்படி வந்தாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளாக இருக்கமான்னு பார்க்கணுமே ஒழிய மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அ குட் சொல்யூஷன். ஓகே ஓகே ஸோ கண்டிப்பாக வி நீட் டு ரெடி அந்த பாப்பா பார்க்குற டக்குன்னு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கீங்க. கிரேட். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் லைக் ஒரு மென்டார் டீமே நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த பார்ப்பேன். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா இந்த ஏரியா, இதெல்லாம் தான் நான் பசங்களுக்கு போனால் இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் நான் ரொம்ப நாலேஜாக இருக்க விஷயங்கள். அதே மாதிரி ஒருத்தர்கிட்டையும் ஒருவர் இருக்கும். கம்யூனிகேஷன் சைடில் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டான விஷயங்கள் இருக்கும், ஒரு 2-3 விஷயங்கள். அது மூலிமா நிறைய பீப்புள் சேஞ்ச் ஆகிறத பார்த்துருப்பீங்க, அதை அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அதை பண்ணுறப்போ. அந்த மாதிரி நீங்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களில் ரொம்பவுமே உங்களுக்கு இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லி ஆகணும், இதை பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் எந்தெந்த விஷயத்துல இருந்து சொல்லுவீங்க? உங்களோட அந்த மொத்த ஒரு விஷயத்துலேயே உங்களுக்கு கோராக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கம்பல்சரி நான் 1 day 1 word இதை வந்து டெஃபினட்டாக பண்ண சொல்லிடுவேன். கம்பல்சரி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேர்டு வந்துடணும். அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்துடணும். பிகாஸ் நீங்கள் ஃப்யூச்சர் செக் பண்ணும்போதும் உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும். அண்ட் அதில் வந்து குறைஞ்சது லைக் இப்போ இருக்க இந்த மாடர்ன் வெல்ல ப்ராக்டிக்கலி ஐம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் லைக் 1 டேக்கு 1 வேர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஹவ் யூ ஃபீல் தட் இது எப்படி ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும்? பிகாஸ் நிறைய பேர் ஆடியன்ஸை திங்க் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஒரு வேர்டு கற்றுக்கிட்டு 365 நாள் நான் 365 வேர்டு தான் கற்றுருப்பேன், இங்கிலீஷில் லட்சக்கணக்கான வேர்டு இருக்குது, நான் என்னைக்கு இதை நான் வருது, இந்த ஒரு வேர்டு ஒர்க் அவுட் ஆகுமா? இது எப்படி ஒரு இம்பாக்டை கொடுக்குங்க? ஓகே, திஸ் இஸ் அன் ஆசம் கொஷன். பட் என்னன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு வேர்டை ஒரு நாளைக்கு கற்றுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. அதனால தான் ஆனால் பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிறது வந்து மினிமம் ஒரு 10 words per day போகிறது தான் வந்து அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய வொக்காபுலரிஸ் கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு குயிக்காக கம்யூனிகேஷன் பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா மினிமமே ஒரு 10 to 15 words எவ்ரிடே கற்றுக்கிட்டு அதுக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது தான் வந்து அப்ரிஷியேட்டபிள். ஆனால் இந்த 1 word 1 day இது வந்து ஏன் ஃப்ரேம் பண்ணுற அப்படின்னா இங்கே எல்லாத்துக்கும் அந்த ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை க்ரியேட் பண்ணி அந்த ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணுறதுக்கே டைம் இல்லைங்கிறாங்க. ஸோ யூ நோ தட் ஆக்சுவலி நமக்கு வந்து ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு எஃபர்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்கும்போது அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம ஏதாவது பண்ணோம். இப்போ வந்து யூ ஆர் சேயிங் லைக் 50 liters ஆஃப் வாட்டரை தூக்கு அப்படின்னா கண்டிப்பாக நோ ஒன்
எனக்கு கஷ்டமாக இருக்க முடியாதுன்றவாங்க. ஒரு லிட்டரா வேணாலும் தூக்கிக்கோ, இல்லை 5 லிட்டரா வேணாலும் தூக்கிக்கோ, உன்னால் எப்படி முடியுமோ பண்ணிக்கோ, எனக்கு அந்த 50 லிட்டர் கேன் நிறைஞ்சிருந்தா போதும் அப்படின்னா பீப்புள் வில் கம். அதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து அவங்க எடுப்பாங்க. ஏன் 1 லிட்டர் தான் நம்மளால் பண்ண முடியாதா, அதை நாளைக்கு 2 லிட்டராக மாற்றிக்கலாம், அதை நாளைக்கு 5 லிட்டராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே கம் ஃபார்வர்ட். ஸோ அதனால தான் ஐ மேக் திஸ் ஒன் டே ஒன் வேர்ட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஐ ஜஸ்ட் நாட் லெட் தெம் வித் ஒன் டே அண்ட் ஒன் வேர்ட். இது இப்படியே இருக்காது. டேஸ் பாஸ் ஆக இஃப் இட் இஸ் மை செஷன் ஐ டூ டெவலப் வேர்ட்ஸ் நிறைய பண்ணி விட்ருவேன். அண்ட் அதே போல் நான் சொல்கிற சஜஷனுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 10 வேர்டா 15 வேர்டா மாற்றுறது வந்து இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட். பிகாஸ் வி ஆர் இன் அ பிளேஸ், வி ஆர் இன் தட் சிச்சுவேஷன் டு டெவலப் ஆர் கம்யூனிகேஷன். ஸோ நமக்கு நீட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து திஸ் கான்செப்ட் ஐ ஆக்சுவலி இன்ஃபார்ம் ஆர் சஜஸ்ட் டு மை ஸ்டூடெண்ட். ஓகே, ஒன் மோர் திங், லைக் ஒன் வேர்டு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் என்ன மாதிரி வேர்ட்ஸ் இப்போ எது அந்த ஒன் வேர்டுங்கிறது என்ன மாதிரி வேர்டை மீன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வார்த்தைகளை கற்றுக்க பார்க்கணும், அதே மாதிரி எங்கே இருந்து இப்போ ஒன் வேர்டு அப்படிங்கிற பட்சத்தில் நான் போய் டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி ஒரு வேர்டை பேஜ் 1ல் ஆரம்பித்து ஒரு வார்த்தையை பார்த்துக்கிட்டே வரணுமா, இல்லைன்னா ChatGPT அட்வான்ஸ் விஷயம் ChatGPT வேலையில் போகலாமா? அந்த ஒன் வேர்டுங்கிறது எதை மீன் பண்ணுறீங்க, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் தட் ஆக்சுவலி? ஓகே, இந்த ஒன் வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கெங்கேருந்து பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு தேவையில்லை. இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணாமல் யாராவது தூங்குறாங்களா இந்த காலத்துலன்னு கேட்டால் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது எப்படியும் யூ கம் டு நோட்டிஸ் அ வேர்ட். ஈவன் அது தமிழில் பேசுகிற இன்ஸ்டாகிராம் பேஜாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு நியூ வொக்காபுலரி தே ஜஸ்ட் கம் அப் வித். அவங்க சொல்லும்போது எதார்ச்சியாக ஒரு நியூ வொக்காபுலரி வரும். அந்த வொக்காபுலரியை நம்ம தெரிஞ்சு எவ்ரிடே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட போதும் தான். அது தாண்டி இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி லேர்ன் சம் நியூ வொக்காபுலரிஸ், எனக்கு ஒரு வார்த்தையெல்லாம் வேண்டாம், எனக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு நாளைக்கு என்னால் 20-30 வார்த்தையை கூட கற்றுக்க முடியும் அப்படின்னா there are n number of applications in the Play Store available. அது தாண்டி yes, as you said, கூகுள் இருக்கு இல்லைங்களா, கூகுள்கிட்ட வந்து எவ்ரிடே வந்து எனக்கு ஒரு வேர்டு வந்து 5 minutesக்கு ஒன்ஸ் பாப்அப் பண்ணிருன்னு செட்டிங்ஸ் மாற்றி வச்சிட்டோம்னா 5 minutes once it comes up with a new vocabulary. ஒரு 5 minutesக்கு ஒரு நியூ vocabulary அது பாப்அப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த வேர்டு வந்து நவுனா, அட்ஜெக்டிவா, வேர்பா, அட்வர்பாங்கிறதையும் சேர்ந்து சொல்லிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் இருக்கும். ஸோ யூ கேன் லேர்ன் ஸோ மச் ஆஃப் வேர்ட் இன் அ சிங்கிள் டே. ஏன்னா நம்ம ஃபோன் எடுக்கும்போதே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா சும்மாவாவது நம்ம கண் பார்வை அதை பார்த்துட்டு தான் ஸ்வைப் பண்ணுவோம். விருப்பமே இல்லைனாலும் பார்த்துட்டு தான் ஸ்வைப் பண்ணுவோம். ஸோ 4 வார்த்தையில் ஒரு வார்த்தை நின்னே தான் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி எ ட்ரிக், helps me a lot personally. And இதை தாண்டி if you are saying ChatGPT to give a word, அந்த வேர்டை வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி it comes with a very easy manner. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்பேஸோட இந்த வேர்டை இப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்கிற மாதிரி it actually comes up with a very well mannered concept. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ there is an application called U Dictionary. அந்த U Dictionaryயும் அப்படித்தான். நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த லாக் ஸ்க்ரீனில் ஒரு வேர்டு வந்துடும். as said, அந்த வேர்டு அட்ஜெக்டிவா, அட்வர்பா, நவுனா, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மீனிங்கும் மாறும் சம்டைம்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் இருக்கும். ஸோ ஒரு டைமும் நம்ம ஃபோன் லாக் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ வில் கம் டு see so much of vocabulary. நீங்கள் அன்றைக்கி மார்னிங் என்ன லைக் வேர்டு ஓப்பன் ஆகுதோ அதுதான் த்ரூ அவுட் தி ஈவினிங் இருக்கும்ல கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் எப்போல்லாம் லாக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்களோ ஒரு டைமே உங்களுக்கு நியூ vocabularies பாப்பப் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ கேன் லேர்ன் so much of vocabularies. என்னால் நிறைய vocabularies கற்றுக்க முடியும் அப்படின்னா as said, go வெப் சீரிஸ் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது கீழே இருக்க சப்டைட்டிலில் கண்டிப்பாக நிறைய vocabularies பார்ப்போம். இஃப் யூ ஆர் வெரி மச் ஈகர் இன் டு திஸ், டேக் அ நோட் அலாங் வித் யூ, நோட் தி நியூ vocabularies அண்ட் லேட்டர் ஆன் அதுக்கான மீனிங் எல்லாம் நோட் பண்ணி நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா திஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ் வே. சொல்ல முடியாத அளவுக்கு டிராஸ்டிக்லி யூ கெட் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி vocabulary side. ஓகே ஃபைன், கிரேட்ங்க, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் திங், லைக் இப்போ ட்ரிக் நம்பர் 1ல் அந்த ஒரு வேர்ட் சொன்னீங்க, அடுத்த உங்களோட கோர் ஆஃப் ஷேர் பண்ண விஷயங்கள். ஓகே,
அடுத்து என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலி அது டீஃபால்ட்டாக எனக்கு இருக்கா இல்லை எப்படின்னு தெரில. நான் டீச் பண்ணுற மெத்தடே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து டில் டேட் நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஈஸியாக கன்வே ஆகுது, சூப்பராக கன்வே ஆகுது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அந்தந்த தினத்தில் லைஃப் அப்டேட் என்ன இருக்கோ அதுக்கு எக்ஸாம்பிள் யோசித்து சொல்லுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆகட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயமாகட்டும் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ பெஸ்ட் சஜஷன். என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா அப்டேட்டில் இருக்கிறதுக்கு ரிலேட் பண்ணி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மறக்காது அந்த விஷயம். ஸோ அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற நெசசிட்டி கூட கிடையாது. அடே நம்ம அன்னைக்கு அப்படி யோசிக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தை வச்சு தானே கற்றுக்கிட்டோம், அப்போ இந்த மாதிரி சினாரியோ வந்தால் இந்த மாதிரி தானே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லைஃப் அப்டேட்டோடு சேர்ந்து லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது தெரியாமல் ஈஸியாக லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ மெத்தடாலஜி வந்து ரொம்ப ரிஸ்க்காக வச்சுக்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ ஈஸியாக மெத்தடை மாற்ற முடியுமோ அவ்வளோ ஈஸியாக மெத்தட் மாற்றி கற்றுக்கும்போது கற்றுக்கிறது வந்து அந்த கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இருக்காது. அட் த சேம் டைம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ கோ வித் த லைஃப் அப்டேட்ஸ், கோ வித் த கரண்ட் சினாரியோ, அது ஈஸியாக இருக்கும். ஓகே 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 எனி அதர் திங்ஸ் லைக் உங்கள் சைடில் இருந்து? ஓகே, ஒரு காமனான விஷயம் அப்படின்னா ஐ டூ ரைட் அ லாட். என்ன ரைட் அப்படின்னா வந்துட்டு யாராச்சிட்ட சண்டை போடுறோம் இல்லை கோவம் வந்துருச்சு அப்படின்னா இந்த படத்துல எல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு என்ன இங்கிலீஷ் வருதோ, ஈவன் இன்றைக்கா இருந்தாலும் அந்த டைமில் இங்கிலீஷ் வந்து கிராமராக வருமா சூப்பராக வருமானலாம் சொல்ல முடியாது. அந்த டைமில் என்ன வருதோ கடன்னு எழுதி அப்படியே பத்திரமா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அது வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கும். என்னென்ன பண்ணி வச்சுருக்கோன்னு நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு சிரிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுமே வந்து மறந்துடும். சரி, இவ்வளோ சில்லியாக பிஹேவ் பண்ணியிருக்குமே, ஸோ நம்ம லெவலுக்கு இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு சின்ன விஷயந்தான். அது உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்லை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றிட்டே வரும். லேட்டர் ஆன் டேஸ் நீங்கள் எவ்வளோ கோவத்தில் கதைன்னு எழுதுனீங்கனாலுமே எழுதுறது வந்து கரெக்டாக மாறிட்டே வரும். ஸோ த திங் இஸ், நீங்கள் ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஜேர்னல் யுவர் டே. மார்னிங்லேருந்து ஒரு நைட் வரைக்கும் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஜேர்னல் தட். அப்போது யூ கம் அப் வித் வொக்காபுலரி டவுட், இல்லை இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இனிஷியல் டேஸில் ஐ டூ அக்ரி இட் இஸ் அ வெரி பிக் டாஸ்க். ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஏன்னா நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸை நம்ம எழுதும்போதே நமக்கு வொக்காபுலரிஸ் வந்து ஃபைண்ட் ஆகாது, இல்லை சென்டென்ஸ் வந்து கரெக்டாக மேக் ஆகாது. அப்போ தான் நம்ம என்ன எழுதுவோம்னா சொதப்பிஃபையிங், கலாய்ச்சிஃபையிங், மேம் திட்டிஃபையிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வருவோம். அண்ட் லேட்டர் ஆன் டேஸ் ஸ்கோல்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ரைட்டிங் ஸ்கில்லை அலாங் வித் தட் இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே டெவலப் ஆகும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது வாட்ஸ்அப்னு வந்து நான் சூப்பராக டெக்ஸ்ட் பண்ணிடுவேன், ஆனால் நான் பேசும்போது வந்து எனக்கு கண்டிப்பாக தடுமாறும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு மைண்ட்லேருந்து அது வர்றது. ஏன்னா எழுதுகிறோம் நிறையா, அதனால் ஈஸியாக வந்துடுது, பேசும்போது தடுமாறும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஹெசிடேட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய not at all good thing. Whether it is right or wrong, just come up. அதனால I do go with this writing practice. முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ரீட் அட்லீஸ்ட் 2 pages. 5 pages இஸ் சஜஸ்டபிள். இல்லை எனக்கெல்லாம் அந்த புக்கு எடுத்து வச்சாலே கும்பகர்ண ஹலோ அப்படின்னு சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு தூங்குற டைப்புங்க புக் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கோ வித் 2 pages பர் டே. ஒரு நாளைக்கு 2 பேஜாவது ரீட் பண்ணும்போது எதுக்கு இது பெஸ்ட் ஹெல்ப் பண்ணுன்னா, நீங்கள் பேசும்போது ஃப்ளூவன்சியாக பேசும்போது தடுமாறாது, லைக் ரோலப் ஆகாது. இல்லைன்னா பேச உங்களுக்கு பயம் வரும், பேச பாதியில் நின்றுவோம். அதனால் ரீடிங் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ இன் அ குட் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூவன்சி லெவல். அதனால் உங்களுக்கு அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான திங் அப்படின்னா டங் ட்விஸ்டருங்க. அது வந்து ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வொக்காபுலரிக்குமே யூ கம் டு கெட் ஸோ மச் ஆஃப் டங் ட்விஸ்டர்ஸ். அந்த வொக்காபுலரியோட ஸ்பீடை டெவலப் பண்ணுறதுக்காகவே நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ டங் ட்விஸ்டர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வாய் ரோல் ஆகாது. பேச சிலருக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்டிவாக ஒரு 4 R இல்லை 5 R அந்த மாதிரி R லெட்டர் வந்துச்சுனாலோ, இல்லை D லெட்டர் வந்துச்சுனாலோ, இல்லை L லெட்டர் வந்துச்சுனாலோ, இல்லை P லெட்டர் வந்துச்சு, சர்டைன் லெட்டர்ஸ் அது வரும்போது அவங்களுக்கு டக்குன்னு ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறதும் சரி, இல்லை அந்த வேர்டோட ஃப்ளூவன்சி ஃப்ளோவும் சரி ஒரு பேரியர் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் வந்து அந்த வேர்டை அதிகமாக அவங்க புழக்கத்தில் இல்லாமல் புரள விடாமல் இருக்கிறது தான். ஸோ டங் ட்விஸ்டர்ஸ் ஆர் எ கிரேட் சொல்யூஷன். நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் ரீசெண்டாக ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கே ரொம்ப சிரிப்பு வந்தது வந்து இந்த ரெட் லாரி எல்லோ லாரி தான்.
அந்த ஆர் வந்து ரொம்ப ரோல் அப் பண்ணி விட்டுச்சு. ஸோ தேர் ஆர் ஸோ சூப்பர் டங் ட்விஸ்டர்ஸ் அண்ட் தட் ஆக்சுவலி எஃபெக்டிவ்லி ஹெல்ப்ஸ். ஸோ அது வந்து யூ கேன் ட்ரை. சூப்பர் கிரேட்ங்க. ஸோ லாஸ்ட் கோராக நிறைய விஷயங்கள் ரொம்பவுமே வேல்யூபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ராக்டிக்கல் விஷயங்கள்ல அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ தே வில் கெட் அ ரிசல்ட் லாட் ஆஃப். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் எண்ட் ஆஃப் அவர் பார்ட். ஸோ நவ் இட் இஸ் யார் டைம். சும்மா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரெட் லாரி எல்லோ லாரி ஆடியன்ஸ் வந்து பார்க்கட்டும், நல்லா இருக்கும். ஜஸ்ட் அ ஃபன் திங் பிகாஸ் யூ ஆர் இன்ஸ்பைரிங் ஸோ மெனி பீப்புள்ஸ். ஸோ நவீன் சாரே ட்ரை பண்ணும்போது வை நாட் நானும் பண்ணுறேன்டா அப்படியே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க இல்லையா? ஜஸ்ட் ட்ரை. Got it. Red lorry, yellow lorry, red lorry, red lorry, yellow lorry, red lorry, yellow lorry. So it's like difficult-ஆ தான் இருக்கு கொஞ்சம் ஒரு டைம் சொல்றப்பவே. You know it's roll up, but when you keep on practicing, it comes in a very easy, smooth way. Yes, definitely. சூப்பருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். நேரி 30 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக ரொம்ப கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கவங்க பார்த்துட்டு இருப்பாங்க டெஃபினட்டாக அந்த பாட்காஸ்ட்டை. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் அட்வைஸ், ஒரு ஃபைனல் தாட்டாக நீங்கள் எந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, சி நான் கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், ப்ராக்டிஸ் இஸ் தி கீ பாயிண்ட். ஏன்னா வென் யூ கீப் ஆன் ப்ராக்டிஸிங், எந்த ஒரு விஷயம் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நாட் ஒன்லி இன் கம்யூனிகேஷன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு தடுமாறிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வென் யூ கீப் ஆன் ப்ராக்டிஸிங் தட் ஈஸியாக வந்துடும். அது ட்ராயிங் ஆகட்டும், இல்லை ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகிறதாகட்டும், எதாக இருந்தாலும். ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங். அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்தவரையில் யாராவது ஏதாவது பேசிட்டா ரொம்ப சங்கட்டமாக போயிருமே, அச்சச்சோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் go with your flow. Even if you are coming up with a basic simple vocabulary, it is completely fine. Think that at least you are coming with basic simple vocabulary. So many people are still ideal. ஒன்றுமே பண்ண முடியாமல் ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் you are just coming up. அதுவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ just come up with the simple vocabularies. தினமும் பேசுங்க. அண்ட் கற்றுக்கிற வேர்டை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் யூ கேனாட் அச்சீவ் எனி திங். ஏன்னா நம்ம ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அது நமக்கு திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு டிஃபால்ட்டாக மைண்டில் நின்றுக்கும். ஸோ ஜஸ்ட் டோன்ட் ஹெசிடேட். நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் பிரேக் யுவர் ஹெசிடேஷன், மூவ் ஃபார்வர்ட். Just break your fear and come to the fluent level. So I actually say this fear to fluent அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இதிலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோமா, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு படி முன்னாடி வந்திருக்கீங்களா, அவ்வளோதான். லைக் இஃப் யூ ஆர் ரீடிங் அட்டாமிக் புக்ஸ், அந்த புக்கில் வந்து இந்த கான்செப்ட் இருக்கும். உங்களுடைய டே வந்து ஒரு நாளைக்கு ஒரு படி நீங்கள் முன்னாடி வந்திருக்கிறீங்கனாலே இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள் தான். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், கம்பேர் வித் யுவர் செல்ஃப். லைக் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு ஒரு படி நான் முன்னாடி வந்திருக்கிறேன்னா அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட யூ வில் பி இன் அ வெரி ஹை பொசிஷன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ட்ரையிங். அண்ட் வேறு ஏதாச்சும் சப்போர்ட்டிவாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் டவுன், வில் கிவ் யூ சம் சூப்பர் வேல்யூபிள் டாபிக்ஸ் அண்ட் கான்டென்ட்ஸ். கிரேட் சூப்பருங்க சௌமியா. ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவுமே வேல்யூபிளாக இருந்துச்சு. அதை தாண்டி நிறைய பேருக்கு கைட் பண்ணிவிட்டு மென்டார் பண்ணிவிட்டு இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக இஃப் எனிமன் பீப்புள் உள்ளூர் பார்த்துருக்காங்கன்னா தேர் மோர் இன்ட்ரெஸ்ட் உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. டெஃபினட்டாக யூ ஆல்சோ ஹேவிங் யர் ஓன் மாஸ்டர் கிளாஸ். இன்னும் அடுத்தபடியாக போயிட்டு அவங்களோட இறங்கிருந்து சப்போர்ட் பண்ணவும் ரெடியாக இருக்கீங்க. ஸோ உங்களோட மாஸ்டர் கிளாஸ் ஒரு வாட் எவர் த கிளாஸ் யூ ஹேவிங், யூ வில் ஷேர் த லிங்க். நான் அதை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி இஃப் யூ நீட் டு லேர்ன் கம்யூனிகேஷன்னா கண்டிப்பாக சௌமியாவை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட because I am actually conducting one-to-one class. More than batch classes, I am actually conducting one-to-one class. So one-to-one classல வந்து உங்களுக்கு personal trainerரும் இருப்பாங்க. So whenever you come up with any doubts, since this is a live Google Meet class, உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே then and thereum clarify பண்ணிடுவோம். And along with that நாங்கள் மெட்டீரியல் சப்போர்ட்டும் கொடுக்குறங்காட்டி it is so easy for you guys to understand the concept in a very easy manner. And நிறைய உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிக்கலோட கனெக்ட் பண்ணி சொல்கிறங்காட்டி ரியல் டைம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். Got it. கண்டிப்பாக அதே மாதிரி உங்களோட லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க கான்டென்ட்மே ரொம்ப கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சௌமியா ஃபார் ஜாயினிங் வித் அஸ். இட்ஸ் அ கிரேட் டைம். ஸோ ஆடியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் நாங்களே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வி ஆல் நோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னாலும் போடுங்க. சௌமியா வில் ரிப்ளை கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். Thank you Naveen. Thank you so much for this. Thank you.